அனைவருக்கும் வணக்கம். 2026 பிறக்க இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு 5 ராசிக்காரங்களுக்கு மட்டும் அபரிவிதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு ஜோதிட கணிப்பு சொல்லியிருக்குங்க. பொதுவாகவே 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த வருடத்தில் இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு வருட பிறப்புன்னு போதும். அதே போல் இந்த 2026 இந்த 5 ராசிக்காரங்க கண்டிப்பாக மிக பெரும் ஒரு சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுவது நாம பார்க்க போறோம். எந்தெந்த 5 ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பா நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த 5 ராசியில நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. அதோடு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும், அதே போல் இந்த வருடத்தில் நமக்கு சுப பலன்கள் இருக்கா, அசுப பலன் இருக்கா, நம்ம தொழில் தொடங்குறதுல நமக்கு இது நிலைக்குமா, லாபம் இருக்குமா, நஷ்டம் இருக்குமா, நாம் இந்த மாதிரி புதுசாக ஒரு வீடு கட்டுறது இல்லை நமக்கு ஒரு பணி அமையிறது, சுபகாரியம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் உங்களுக்கு இருக்க கேள்வியை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பலன்கள் சொல்லுவாங்க. 2026 தொடக்கத்தில் இந்த கிரக நிலைகள் மற்றும் திருக்கணிதம் மற்றும் வாக்கிய முறைகளின்படி ஏற்படக்கூடிய குரு ராகு கேது பெயர்ச்சியின் அடிப்படையில் இந்த ஆண்டினுடைய பலனை சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இந்த பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக அமையுமா. அப்படி நம்ம முக்கியமாக பார்க்கறது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியெல்லாம் முக்கியமாக பார்ப்போம். அப்படி இந்த ஆண்டு பெயர்ச்சிகளும் நடக்க இருக்கு. இதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த 5 ராசிக்காரங்க மிக பெரும் ஒரு பலனை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்கிறாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு நல்லவை நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. அதே போல் உங்களுக்கு ஒரு அசம்பந்தமான சூழ்நிலை, ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே போல் நேரடியாக நீங்கள் கவனமும் உயர்வுகளை தொடர்ச்சியாக கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அலுவலகத்தில் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வு கொடுக்கும். ஏதோ விஷயத்தை எடுத்த கவிழ்த்தனே நீங்கள் வேலை செய்யாமல் எந்த விஷயத்தையுமே திட்டமிட்டு மேற்கொண்டு வாங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் உடன் இருப்போர் ஆதரவு மகிழ்ச்சியை சேர்க்கும். அனுபவம் மிக்கவங்க வார்த்தைகளை அவசியமாக கேட்கறது நல்லது. பொறுப்புகளை நேரடியாக கவனிக்கிறது ரொம்ப சிறப்பு. வெளியூர் செல்லக்கூடிய சமயத்தில் கோப்புகளை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பொறுப்புகளில் நேரடி கவனம் செலுத்துங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் அது நல்ல விதமாக பேசுங்க. அதை கடுமையான சொற்களாலேயோ ஒருத்தங்களை அவமதிக்கிற மாதிரி சொற்களையோ பயன்படுத்தாமல் இருக்கணும். இதே போல் வாழ்க்கை துணை உடல் நலம் ரொம்ப சீராக இருக்கும். வாரிசுகளுடைய வாழ்க்கையில் சுபகாரிய தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தேவையற்ற கடன் பெறவோ தரவோ கூடாது. பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லது. பெண்கள் அமைதியால் அதிக நன்மைகளை பெறுவாங்க. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததாக விருச்சகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரக்கூடிய வருடம் அப்படின்னும் அலட்சியமும் அவசரமும் தவிர்த்தா அனைத்திலும் நன்மையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் உங்களுடைய பெருமை உயரும். மேல் அதிகாரிகள் ஆதரவுனால பதவி ஊதியம் உயர்வு பெறக்கூடியதாக இருக்கும். உடன் இருப்போர் ஆதரவு மகிழ்ச்சியாகவே இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் தாமதமானாலும் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். புதிய பணி வாய்ப்பு முயற்சியால் சிறப்பாக கூடி வரும். அயல்நாட்டு பயண வாய்ப்பு சிலருக்கு உண்டு. பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும். பிறர் குறையை பேசுவதை அறவே தவிர்த்துடுங்க. அதே போல் இல்லத்தில் நல்லவை நடக்க தொடங்கும். உறவுகளுக்கிடையே ஒற்றுமை உருவாகக்கூடியதாகவும் இளம் வயதினர் பல கால கனவுகள் ஈடேறும் அப்படின்னும் உடல் நலத்தில் இருந்த சங்கடங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு ஆடை ஆபரணம் சொத்து சேரக்கூடியதாகவும் 3ஆம் நபரை குடும்பத்தில் தலையிட அனுமதிக்க வேண்டாம் என்றும் செய்கிற தொழிலில் லாபம் சீராக வர தொடங்கும். அயல்நாட்டு வர்த்தகம் கைகூடும் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லப்படுது.
அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பில் சலிக்காமல் வேலை செய்வீங்க. அந்த உழைப்பானது உங்களுக்கு சாதகமானதாக அதிகரிக்கக்கூடியதாக ஒரு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. தேவையற்ற தர்க்கம் யாருக்கிட்டையும் நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுக்கு ஒரு வம்பு சண்டை தேடி வருது அப்படின்னா கூட நீங்கள் போய் அதில் பெரிதாக எதுவும் தலையிட்டுக்காமல் விலகி நிற்கிறதே உங்களுக்கு நல்லது. யாருக்கிட்டையும் நீங்கள் பேச்சுவார்த்தை வச்சுக்க வேண்டாம், அதாவது சண்டை ரீதியாக. அதே போல் அலுவலகத்தில் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடியதாகவும் பதவி பொறுப்புகள் மனம் போல் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும். உடன் இருப்போருடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம். அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனையை அவசியமாக கேட்கறது நல்லது. குடும்பத்தில் குதர்க்கம் தவிர்க்கிறது, குழப்பங்கள் தவிர்க்கிறது நல்லது. தம்பதியரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாரிசுகள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் உங்களுக்கு கைகூடும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேரும். பழைய கடன்கள் பைசலாகும். பிற மொழி மனிதர்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டாகும். பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும் காலகட்டமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இதோடு அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய வருடம் எப்படிப்பட்ட வருடமாக அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுப்பு உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு திட்டமிட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதனால் உயர்வு வெகு சீக்கிரத்திலேயே கிடைக்கும். அலுவலகத்தில் முயற்சியில் முடங்காமல் நீங்கள் இருக்கணும். அதே போல் அனுகூல சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும். அதே சமயம் எதிலுமே நிதானமும் நேரடி கவனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். புதிய பணி உங்களுக்கு கைக்கு எட்டாமல் போகலாம். அதே போல் உங்கள் பணியை நீங்கள் உதற வேண்டாம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது அசட்டு துணிச்சலை விட அடக்கமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. வீட்டில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணை வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. மேலும் பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுறது ரொம்ப சிறப்பு. அசையும் மற்றும் அசையா சொத்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். கையிருப்பு ஆடம்பரத்தில் நீங்கள் கரையை விட வேண்டாம். பணங்காசு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறது தான் நல்லது. பெண்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடியதாகவும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு இப்போ நல்ல ஒரு பலனை பெற்று கொடுக்கும். அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்பவே நல்லது. தொழிலில் தொடர்ச்சியாக லாபம் வரக்கூடியதாக இருக்கும். சட்டம் புறம்பின நீங்கள் கனவிலும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல காலகட்டம் வரப்போகுது. அதை நீங்கள் தான் முழுமையாக பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அனைத்திலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க. இந்த ஆண்டு எந்த சமயத்திலுமே உங்களுக்கு நிதானமும் திட்டமிடலும் ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது. பணியிடத்தில் பாராட்டுகளை பெறுவீங்க. சிலருக்கு தொழில் நிமித்தமாகி மகிழ்ச்சி சேரக்கூடியதாகவும் பல கால எதிர்ப்புகளான விஷயமெல்லாம் உங்களுக்கு நீங்க போகுது. ஊதிய உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உடன் இருப்போரோடு வீண் தர்க்கம் வேண்டாம். திட்டமிடலும் நேரம் தவறாமையும் மட்டுமே உங்களுடைய உயர்வுக்கு சிறப்பானதாக இருக்கும். பண வரவில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. இல்லத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியம். அதே போல் விடியலில் வெளிச்சம் வரும்போது அதை வார்த்தைகளால் விரட்டி விட வேண்டாம் அப்படின்னும், உறவுகளால் சகாயம் உண்டு. வாரிசுகள் உடல்நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபரை அனுமதிக்க வேண்டாம். குலதெய்வத்தை தினமும் கும்பிடுறது உங்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் வரவை நீங்கள் திட்டமிட்டு செலவிட்டீங்க அப்படின்னா அந்த வரவு மிக பெரும் சேமிப்பாக கூட மாறலாம். தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல அலட்சியம் கூடாது. பெண்களுக்கு பூர்வீக சொத்து சேரக்கூடியதாகவும் மகப்பேறு அமைய முறையான சிகிச்சை உதவுவதாகவும் இருக்கும். அதனால் இனி வரக்கூடிய வருடத்தில் இந்த கும்பம் ராசி, தனுசு ராசி, விருச்சிக ராசி மற்றும் கன்னி ராசி, சிம்ம ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் செல்வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் 5 ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.